இந்த அம்மா பேர் சொர்ணவராகி. இந்த அம்மா கிட்ட என்ன வேண்டுதல் வச்சாலும் நல்லா நிறைவேறும். நான் விளக்கு பஞ்சமி இதுக்கு அன்னைக்கு விளக்கு போட்டாலும் நல்லா வேண்டிக்கிட்டு மனசார வேண்டிக்கிட்டு என்ன வேண்டுதல் வச்சாலும் கரெக்டா நிறைவேறும் இந்த அம்மா கிட்ட. நாங்க இங்க கடை போடுறதால வந்தோம். அப்படியே இப்போ வாராகிய பார்க்காம இருக்க முடியல. கரெக்டா மாசத்துல 2 தடவை கரெக்டா வந்துருவோம். தேய்பிறை வளர்பிறை கரெக்டா வந்துருவோம். நான் வந்து அந்த அம்மாவை பார்க்காம இருக்க முடியாது. எந்த இடத்துல வெளியில போனாலும் வந்து பார்த்துட்டு ஓடிடுறது. நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த அம்மா மேல பக்தியோட ரொம்ப இருந்தோம்னா நிச்சயம் அந்த அம்மா பேசுவாங்க கடவுளை கூட வந்து. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல இதுதான் எனக்கு அந்த அம்மா பண்றது. இங்க பஞ்சமிக்கு என்னமா சிறப்பு? பஞ்சமிக்கு தேங்காவில் விளக்கு போடுவாங்க. அரிசி வாழையில வச்சு அது மேல அரிசி கொட்டி நான் தேங்காய் உடைச்சு அதுல நெய் ஊற்றி விளக்கு போடுறதுதான் சார். எந்த மாதிரி வேண்டுதல் மக்கள் இங்க வராங்க? நான் கல்யாணம், நான் பாஸ் ஆகணும்ட்டு ஒரு பொண்ணு பாருங்க பரீட்சையில சரியாவே படிக்கல, நான் எப்படி எழுத போறேன்னு, ஆனா நல்லா பாஸ் ஆயிருக்கு. பாஸ் ஆகி அப்புறமா சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கு. நீங்க எத்தனை வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்க? நான் இப்போ கொஞ்சம் ஒரு 5 மாசமா தான் வச்சிருக்கிறோம். நான் இருந்தாலும் எங்க அம்மா ஆத்தா பாதி இழக்கலாம். இந்த 5 மாசத்துல உங்க வாழ்க்கையில நடந்த மாற்றம் என்ன? எனக்கு நான் வேண்டுதல் வச்சிருக்கிறேன். எங்க ஆத்தா நிறைவேற்றுவான்னு வேண்டுதல் வச்சிருக்கிறேன். கண்டிப்பா என் பையன் பாஸ் ஆகணும்னு நான் வேண்டுதல் வச்சிருக்கிறேன். கண்டிப்பா பாஸ் ஆவான்னு நம்புறேன்.